ரெடி? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு வீடியோ எது அப்படின்னா, நம்ம விடாமுயற்சி படத்துல இருந்து இன்னும் 5 நாளில் தான் படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட சவடிகாப்ன்ற பாட்டோட ரீலோடட் வெர்ஷன் தான் இன்னைக்கு விட்டுருக்காங்க. அந்த பாட்டை தான் நம்ம இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். இந்த பாட்டோட டியூரேஷன் வந்து ஆல்மோஸ்ட் 3 minutes 30 secondsன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பாட்டு அது பேர் என்னது, அந்த சவடிகா பாட்டு எவ்வளோ சூப்பர் வைரல் ஆச்சு அப்படின்னு தெரியும். ஒரு செம்ம ப்ரொமோஷனல் சாங்காக சூப்பராக அமைஞ்சிருச்சு. இப்போ அந்த பாட்டோட அந்த ரீலோடட் வெர்ஷன் தான் விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து அகைன் ஒரு சூப்பரான ஒரு ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜி தான், ரொம்ப சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு பேர் என்ன, டைரக்டர் மகிழ் திருமேனி சார் வந்து சொல்லியிருந்தாரு, இந்த படம் வந்து அஜித் சாரோட ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான படம் கிடையாது, எல்லா செட்டான ஆடியன்ஸ்க்கும் சேர்த்த படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் வீடியோவில் நான் அதை சொல்லியிருந்தேன், அது நான் தான் கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அதுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி தான். அவர் வந்து சொன்னது என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்பரான என்ட்ரி இருக்காது, அதாவது ஒரு மாசான என்ட்ரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என்ட்ரி இருக்காது. அதே மாதிரி பஞ்ச் டைலாக்ஸ் வந்து இருக்காது. இது வந்து மகிழ் திருமேனி சாருக்குமே சரி அண்ட் அஜித் சாருக்குமே சரி ஒரு புது மாதிரியான ஒரு படமா இருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது மாஸ் பஞ்ச் டைலாக்ஸ் இருக்காது, அதாவது ஒரு சூப்பரான செலிப்ரேட் பண்ற அளவுக்கான என்ட்ரியா இருக்காது. ஆனா அவரோட என்ட்ரி எப்பவும் போல ஒரு நார்மலான என்ட்ரியா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்களோட இந்த காம்பினேஷன்ல இப்போ அது பேர் என்ன, பிஹைண்ட் தி சீன்ஸ் எல்லாம் விட்டுருந்தாங்க, அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு அவங்களோட உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பைசா இந்த படத்தோட வெற்றி இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கும் அப்படி தோணுச்சு அப்படின்னா ஓகே, அப்படி இல்லை அப்படின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பிகாஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த படத்தோட ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சென்ஸ் இவ்வளோ நாள் படம் வந்து வரல, 2 years வந்து படம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்படி என்ன பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு ஒரு இதில் மைண்ட் செட்டோட தான் உள்ள வராங்க. கொஞ்சம் ஆடியன்ஸ்னா ஓகே, கொஞ்சம் ஆடியன்ஸ்னு வச்சுக்கலாம். அதாவது பிரச்சனையை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்க மட்டும். மற்றபடி விஜய் சாரோட ஃபேன்ஸுமே சரி, சூர்யா சாரோட ஃபேன்ஸுமே சரி, எல்லாருமே இந்த படத்துக்கு அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் 2 years ஒரு மனுஷனா, ஒரு அஜித் சாரா வந்து நம்ம அவரை வந்து ஒரு தியேட்டரில் பார்க்க போகிறோம். ஏன்னா 2 வருஷம் பெருசாக இந்த படங்களுமே இல்லை. இப்போ இந்த படம் வரப்போகுது அப்படின்றப்போ அதை எதிர்பார்த்து அஜித் சாரோட ஃபேன்ஸ் சரி, விஜய் சாரோட ஃபேன்ஸ் சரி, அதுக்கப்புறம் சூர்யா சார், தனுஷ் சார், எல்லா ஃபேன்ஸுமே வந்து ப்ராப்பராக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்னும் 5 days தான் இருக்கு. நீங்க இந்த படத்துக்கு வெயிட்டிங்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன், அது பேர் என்ன, கிரெடிட்ஸ் பார்க்க வேணாம், அப்படியே வீடியோக்குள்ள போகலாம். 3 minutes 32 seconds 3 2 1 go. தலைவன் வேற லெவல் ரகம் இல்ல. ஓ, இவங்களோட டான்ஸ் தான் அதிகப்படுத்தி இருக்காங்க. வாழ்த்து சொல்ல ஊரே சேர்ந்ததையா. நம்ம குரல் கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும், பார்த்து. சாமி இருக்குதையா, அவதான் பொண்டாட்டியா. இரும்பாய் எனக்கு இந்த ஸ்டெப் ரொம்ப பிடிச்சிருக்கு, ட்ரெண்டி ஆயிடுச்சு, வைரல் ஆயிடுச்சு. மரியாச்சு 8 மணியாச்சு, கொஞ்சம் ஐயோ வேணாம், கலாய்ப்பீங்க. மகிழ் திருமேனி. Hey, behind the scenes. கல்யாண் மாஸ்டர். பாத்துக்கோ, பார்ட்னராவே சேர்த்துக்கோ, வைஃபு கிட்ட போயே சொல்லாதே, தினமும் சண்டை கூட போட்டுக்கோ, சாரி கிரி கேட்டுக்கோ. ஐயோ சாரி. அவளை ஒன்ன போல பாத்துக்கோ, பார்ட்னராவே சேர்த்துக்கோ, வைஃபு கிட்ட போயே சொல்லாதே, தினமும் சண்டை கூட போட்டுக்கோ. இந்த மனுஷனும் ஆண்டனி தாசன்னாவும் வந்து சம வைபான ஒரு ஆளு.
என்ஜாயா இருக்க கல்யாணம் பண்ணே மரியாச்சு மரியாச்சு இருங்க பாய். சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு பாட்டு. கல்யாண், எஸ் அவர்தான். Kiran Bhai. Kiran Bhai. ஓகே, ஆக்சுவலா ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பெருசா எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல சென்ஸ் இந்த டெய்லி போஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. அந்த போஸ்டர்ஸ் மட்டும் தான் வந்து ப்ரொமோஷன் யூஸ் பண்றாங்க. ட்ரெய்லர் ஆல்ரெடி சூப்பர் ப்ரொமோஷன் அமைஞ்சிருச்சு. பட் இந்த பேன் இண்டியன் ப்ரொமோஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இவங்க எதுவுமே பண்ணல. இவங்க வந்து டோட்டலா இந்த படம் வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 5 days தான் இன்னும் பேலன்ஸ் இருக்கு. இன்ன வரைக்குமே ஒரு ப்ராப்பரான இந்த ஈவெண்ட்டு அந்த மாதிரிலாம் இந்த ப்ரொமோஷன்ஸ்க்குமே பெருசா போகல. 1 day பிஃபோர் மட்டும் ப்ரீமியர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இருக்கு. பட் இந்த பாட்டு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், பழைய பாட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த பாட்டு ரீலோடட் வெர்ஷன்ல குட்டி குட்டி கிளிப்ஸ் மட்டும் அங்கங்க ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த இது நல்லா தான் இருக்கு. அதான் அகைன் இது வந்து ஒரு குட்டி ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு 3 days பிஃபோர் இல்லை 2 days பிஃபோர் ஒரு பேங்கரான ஒரு அப்டேட்டோ இல்லை ஒரு பேங்கரான ஒரு ப்ரோமோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இது இன்னும் பூஸ்ட் ஆகும் அப்படின்னு என்னோட ஒரு சின்ன கருத்து. ஏன்னா ஆஃப்டர் 2 years ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படத்துக்கான ஒரு மேக்ஸிமம் ஹைப்பை வந்து இருக்குது அப்படின்றப்போ நம்ம அதை அப்படியே விட்டுறக்கூடாது, இன்னும் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணணும். மேபி படத்தை சேர்ந்தவங்க வந்து இந்த ஹைப் போதும், இதை அப்படியே வச்சுக்கலாம், மெயின்டைன் பண்ணலாமா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்களோ என்னவோ தெரியல. அதனால என்னவோ அதிகமான ப்ரொமோஷன்ஸ் எதுவும் பண்ண மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆகலை. ஏன்னா கேட்ட வரைக்குமே எதுவுமே வந்து அந்த அளவுக்கு பெரிய ப்ரொமோஷன் போக வேணாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தெரியல, பார்ப்போம். எனக்கு இந்த பாட்டு ஆல்ரெடி ரொம்ப பிடிக்கும், இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த பாட்டு பிடிச்சிருந்தா பிடிக்கலையா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.